இப்போ இந்த விளக்கு ஏற்றிருக்கீங்க இல்லையா, உங்க முன்னாடி பிரம்மா, விஷ்ணு, சிவன், துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி முப்பெரும் தேவியர்களும் 30 முக்கோடி தேவர்களும் இந்த இடத்துல வந்து உங்களுடைய விளக்குல வந்து இருக்காங்க. அதற்கு மந்திரபலம் கொடுக்கறதே நம்மளுடைய பிரகஸ்பதி தான். அவர் சொல்லக்கூடிய மூல மந்திரங்கள், அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய லலிதா சகஸ்ரநாமத்துல அந்த அம்பாள் வந்து அதுல அப்படியே உட்கார போறா. ஸோ நம்ம வீடுகள்ல செய்யக்கூடிய பூஜைகள் வேற, இங்க ஆலயத்துல செய்யக்கூடிய பூஜை வேற. உங்களுடைய மனசு முழுவதையும் இந்த பக்தி ஸ்ரத்தையோட இந்த திருவிளக்கு பூஜையான மந்திரங்களை சொல்லுங்க. வீட்டுக்காரர் சாப்பிட்டாரா, பசங்க என்ன பண்ணாங்க, இல்லை நம்ம வந்து வீட்டில் எல்லாத்தையும் விட்டு வந்துட்டோமே, எப்படி இருப்பாங்க, இந்த டென்ஷன்லாம் வேண்டாம். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுடைய முழு மனது, உங்களுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தும் கருமாரியேன்னு சொல்லிட்டு உட்காருங்க. அந்த அம்மா வந்து பார்த்துப்பாங்க மிச்சதை. ஸோ எல்லாருக்கும் கருமாரி அம்மனினுடைய அருள் வரணும். இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமையை சொல்லணும் அப்படின்னா, சூரியனுக்கு ஒளி கொடுத்தவள் இந்த கருமாரி. ஸோ சூரியனுக்கு வந்து ஒளி போயிடுத்து. ஏன்னா கருமாரி அம்மன் வந்து உருமாறி வந்தால் அவருக்கு தெரியல, சூரியன் வணக்கம் வைக்கல. அதனால அம்பாளுக்கு கோபம் வந்து அவரினுடைய ஒளியை அப்படியே மறைச்சிட்டார். உலகமே வந்து ஸ்தம்பிச்சு போச்சு. இருள் அடைஞ்சு போனதுனால சூரிய பகவான் போய் அம்பாள்கிட்ட மன்னிப்பு கேட்டு, அம்பாள் வந்து இந்த ஸ்தலத்தில் வந்து என்ன பூஜை பண்ண உனக்கு ஒளி கிடைக்கும்னு சொன்னான். ஸோ சூரியனுக்கு ஒளி கொடுத்த இடத்துல இன்னைக்கு சஷ்டி மற்றும் சப்தமி திதியில ஒரு அருமையான நாள்ல சுக்கிரவாரத்துல உங்களுக்கு இந்த பூஜை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க 7 ஜென்மத்திற்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நாள் இன்னைக்கு, அதுவும் ஒரு சப்தமி திதியில, அதுவும் சூரியனுக்கு ஒரு ஒளி கொடுத்த க்ஷேத்திரத்துல இந்த கருமாரி முன்னாடி நீங்க விளக்கு பூஜை பண்றீங்க. இந்த தகவல் நிறைய பேருக்கு தெரியாது. அதனாலதான் இன்னைக்கு இந்த விளக்கு பூஜையில இந்த தகவல் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இன்றைய நாள்ல உங்களுடைய சங்கல்பத்தை ஆரம்பிச்சு நம்மளுடைய பிரகஸ்பதி வந்து இப்ப ஆரம்பிக்க போறார். எல்லோருக்கும் இங்க வந்திருந்த அனைவருக்கும் அவங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறணும். இன்னைக்கு நடந்த ஒரு சின்ன அதிசயம். எப்பொழுதுமே வளர்மதி அம்மா ஒரு அதிசயம் சொல்லுவாங்க, இல்லைன்னா நளினிமா ஒரு அதிசயம் சொல்லுவாங்க. இந்த பூஜைக்கு வந்து என்ன கலர் ட்ரெஸ் கட்டலாம் நளினிமா என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன் வெள்ளிக்கிழமை வெள்ளை கட்டலாம் அப்படின்னாங்க அம்மா. அப்புறம் சொன்னாங்க இல்லை மஞ்சள் குங்குமமா இருக்கும், வேற ஒரு கலர் சொல்லு அப்படின்னு. நான் சொன்னேன் பச்சை கட்டலாமான்னு. ஸோ நானும் நளினிமாவும் மட்டும்தான் பச்சைங்கிறத பிளான் பண்ணோம். இன்னைக்கு வந்து பார்த்தோம், எங்க மீனாட்சி கோலத்துல பச்சையில இருக்கா அந்த அம்மா. ஸோ எனக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்ததுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த எல்லையில பங்கெடுத்த, இந்த எல்லையில்லா சந்தோஷத்துல பங்கெடுத்த அனைவருக்கும் அந்த சந்தோஷம் இருக்கும்னு நினைக்கிறேன்.